வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என் கணவரை பார்ப்பதற்கு நான் டெல்லிக்கு பேருந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒருவன் என் பக்கத்து இருக்கையில் இருந்து கொண்டிருந்தான். இரவு மிகவும் குளிராக இருந்தது. இரவில் அவன் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே என்னுடைய கீழ்ப்பகுதியை தடவி கொண்டிருந்தான். பதிலுக்கு நானும் என்னுடைய பெயர் ஆர்த்தி. நான் பார்ப்பதற்கு மிகவும் புத்திசாலியாகவும் அழகாகவும் இருக்கிறேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. என் கணவர் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பு என்னிடம் அன்பாக இல்லை. எளிமையாக சொல்ல வேண்டுமானால் என் மீது அவருக்கு அன்பு குறைவாகவே இருந்தது. நான் டெல்லியிலிருந்து மும்பைக்கு போய்க் கொண்டிருந்தேன். காலை 9 மணிக்கு நான் பேருந்தில் ஏறினேன். டெல்லியிலிருந்து மும்பையை அடைய சுமார் 15 மணி நேரமாகும். எனக்கு இரவில் பயணம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் எப்போதும் பேருந்தில் செல்லவே முடிவு செய்கிறேன். நான் டெல்லியில் நிலையத்தில் பேருந்தில் ஏறியபோது அங்கு அதிகம் கூட்டமில்லை. எனக்கு ஜன்னல் அருகில் உள்ள சீட் கிடைத்தது. நான் வசதியாக அமர்ந்து கொண்டேன். ஆனால் என் மனதில் ஒரு கவலை இருந்தது. என் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு அங்கே வசிக்கத் தொடங்கினார். அவர் முதலில் பொருட்களை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்றபோது நான் அவருடன் செல்ல சொன்னேன். ஆனால் அவர் எனக்கு புரிய வைத்தார். ஆர்த்தி, கவலைப்படாதே, சில மாதங்களில் நான் அங்கே நிலை பெற்று விடுவேன். பிறகு உன்னை அழைக்கிறேன் என்றார். ஆனால் அவர் என்னை ஒருபோதும் அழைத்துச் செல்லவில்லை. நான் இங்கே தனியாக இருக்க முடியாது. நாம் கணவன் மனைவி பிரிந்திருப்பது சரியல்ல என்று பலமுறை அவருக்கு புரிய வைத்தேன். ஆனால் அவரும் அதைப் பற்றி பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இருந்தபோலும் நான் பலமுறையில் அவருக்கு முயற்சி செய்து பார்த்தேன். அவரும் கண்டும் காணாமல் அப்படியே இருந்துவிட்டார். பிறகு அவருடைய பேச்சைக் கேட்க நானும் தயாராக இல்லை. அவர் டெல்லிக்கு சென்ற பிறகு அவரது நடத்தை மெதுவாக மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அவர் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ எனக்கு தொலைபேசி செய்வார். பிறகு மாதத்திற்கு ஒரு முறை. இப்போது அவர் 4-5 மாதங்களுக்கு ஒரு முறைதான் தொலைபேசி செய்யத் தொடங்கினார். பிறகு ஒரு உறவினர் மூலம் எனக்கு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி கிடைத்தது. டெல்லியில் என் கணவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளுடன் வசித்து வருகிறார். இதைக் கேட்டவுடன் எனக்கு மிகவும் வருத்தமாகவும் கோபமாகவும் இருந்தது. அதனால்தான் உண்மையை தெரிந்து கொள்ள நான் டெல்லிக்கு செல்ல முடிவு செய்தேன். டெல்லியை அடைந்த பிறகு நான் ரகசியமாக விசாரித்தேன். நான் கேள்விப்பட்டது உண்மையே என்று உறுதியானது. என் கணவர் உண்மையில் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. இவை அனைத்தும் நான் தூரத்தில் இருந்தே பார்த்தேன். அவரை சந்திக்கவோ அல்லது பேசவோ எனக்கு விருப்பமில்லை. சந்திப்பதால் எந்த பயனும் கிடையாது அப்படின்னு நினைத்தேன். நான் ரொம்ப ஏமாற்றமடைந்து விட்டேன். கடந்த சில வருடங்களாக நான் அவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று ஒரு நாள் கூட அவர் என்னுடன் தனியாக அழைத்து பேசவில்லை என்று நான் மிகவும் சோகமடைந்தேன். இந்த நம்பிக்கையில் நான் எத்தனை வருடங்களை கழித்தேன். ஆனால் அவர் எனக்கு செய்த துரோகத்தை பார்த்தபோது என் இதயத்தில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது. அதனால் நான் மீண்டும் மும்பைக்கு செல்ல பேருந்தில் ஏறினேன். நான் என் இருக்கையில் தனியாக அமர்ந்திருந்தேன். என் இருக்கை 2 பேருக்கு ஆனது. ஆனால் பேருந்து அதிக இடம் இருந்ததால் சிறிது நேரத்திற்கு என் இருக்கை காலியாக இருந்தது. அடுத்த ஒரு நிலையத்தில் பேருந்து நின்றது. சில பயணிகள் ஏறினர். அவர்களில் ஒரு மனிதர் என் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார். பேருந்தில் அமர்ந்தபடி அதிக நேரம் கடந்து விட்டதால் எனக்கு சோர்வாக இருந்தது. மதியம் 3 மணி ஆகியிருக்கும். எனக்கு தாகமாகவும் இருந்தது. அதனால் நான் என் பையிலிருந்து தண்ணீர் பாட்டிலை வெளியே எடுத்தேன். ஆனால் பாட்டிலில் இருந்த தண்ணீர் காலியாகிவிட்டது. நான் பாட்டிலை மீண்டும் உள்ளே வைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் அருகில் அமர்ந்திருந்த அந்த மனிதர் எனக்கு தண்ணீர் தேவை என்பதையும் என் பாட்டிலில் தண்ணீர் இல்லை என்பதையும் கவனித்தார். அவரும் சொன்னார், மேடம், உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டார். நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் தன் கையிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து தன் கையில் கொடுத்தார்.
எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு அந்த பாட்டிலை அவரிடமே திருப்பிக் கொடுத்தேன். நான் அவருக்கு நன்றி சொன்னேன். இப்போது மாலை சுமார் 7 மணி இருக்கும். பேருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது. நான் அவரிடம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் நான் மும்பைக்கு போகிறேன் என்று பதிலளித்தார். ஓ, நானும் மும்பைக்குத்தான் போகிறேன் என்றேன். இதைக் கேட்டு அவருக்கு சற்று ஆச்சரியம் ஏற்பட்டதுடன் அவரது முகத்தில் லேசான புன்னகை வந்தது. அவர் டெல்லியில் வேலை செய்கிறார் என்றும் ஒரு என்ஜினியர் என்றும் தெரிவித்தார். அது ஒரு குளிர்காலம் என்பதால் மாலை அதிகமாக மிகவும் குளிராக இருந்தது. நான் என் ஜன்னல் கண்ணாடியை மூடினேன். ஆனால் சில பயணிகள் ஜன்னல்களை திறந்து வைத்திருந்தனர். இதன் காரணமாக குளிர்ந்த காற்று பேருந்துக்குள் வந்து கொண்டிருந்தது. எனக்கு மிகவும் குளிர ஆரம்பித்துவிட்டது. நான் சொட்டர் அணிந்திருந்தேன். ஆனால் அவசரத்தில் சால்வை கொண்டுவர மறுத்துவிட்டேன். அதற்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்போது இரவு 10 மணி ஆகிவிட்டது. குளிர் மிகவும் அதிகரித்துவிட்டது. பேருந்துக்குள் இருந்த விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன. நான் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் அருகில் அமர்ந்திருந்தவர் தன் பையிலிருந்து ஒரு சால்வை எடுத்து போர்த்திக் கொண்டார். என்னை பார்த்தவுடன் எனக்கு குளிரடிக்கிறது என்பதை அவரும் புரிந்து கொண்டார். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. நான் என் மீதே கோபமாக இருந்தேன். இவ்வளவு நீண்ட பயணத்திற்கு செல்கிறேன். சால்வை எடுக்க மறந்துவிட்டேன் என்று என் மீதே நானே கோபமாக இருந்தேன். இரவு சுமார் 11 மணி அளவில் பேருந்து ஒரு கடையில் நின்றது. சூடான டீ குடித்து சற்று கதகதப்பை பெற வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். நான் டீ வாங்கிக் கொண்டிருந்தபோது அந்த நபரும் கீழே இறங்கினார். அவர் என்னை பார்த்தார். நான் அவரிடம் சென்று லேசாக சிரித்தவாறி கேட்டேன், நீங்கள் டீ குடிக்கிறீர்களா? அதற்கு அவரும் சரி என்று கூறினார். அதனால் நான் அவருக்காகவும் ஒரு டீ ஆர்டர் செய்தேன். நாங்கள் இருவரும் ஒன்றாக டீ குடித்துவிட்டு சிறிது நேரம் பேசினோம். டீ அருந்திய பிறகு பேருந்துள் மீண்டும் ஏறினோம். வண்டி நகரத் தொடங்கியது. ஆனால் இப்போது இரவு 12 மணி ஆகிவிட்டதால் குளிர் இன்னும் அதிகரித்துவிட்டது. எனக்கு மீண்டும் முன்பு போல் குளிர் ஆரம்பித்துவிட்டது. அந்த நபர் மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் என் சால்வையை தருகிறேன், உங்களுக்கு தருகிறேன். அவர் தன் சால்வையை எடுத்து என் பக்கம் கொடுத்தார். அவருக்கும் குளிர் அடிக்கும் என்பதால் அதை நான் வாங்க மறுத்துவிட்டேன். அவருக்கு அது சரியாக இருக்காது அப்படின்றத நான் நினைத்தேன். நல்லா அவர் யமிஷும் ரொம்ப அன்புடன் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படி என்றார். நீங்கள் எனக்கு சால்வை கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கும் குளிர் இருக்குமே என்று கேட்டேன். அவர் சிரித்தவாறு பரவாயில்லை, நான் சமாளித்துக் கொள்வேன் என்றார். பிறகு நான் இல்லை, நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன். சிறிது நேரம் நான் அங்கேயே குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தபோது அப்போது அவர், மேடம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நாம் இருவரும் சேர்ந்து இந்த சால்வையை சரிபாதியாக போர்த்திக் கொள்ளலாம். இதன் மூலம் நாம் இருவரும் குளிரிலிருந்து சிறிது தப்பிக்கிக் கொள்ள முடியும் என்று கூறினார். நானும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என்று சொன்னேன். என்டால்டோ அதற்கு மேல் குளிகை தாங்க என்னால் முடியவில்லை. அவர் தன் சால்வையை பாதியாக எடுத்து என்னிடம் கொடுத்தார். நாங்கள் இருவரும் சால்வையை பாதியாக போர்த்திக் கொண்டோம். பயணம் மீண்டும் தொடங்கியது. இப்போது இரவு 1 மணி ஆகிவிட்டது. இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் மும்பையை அடையவிருந்தோம். சால்வையால் என் குளிர் ஓரளவு நின்றது. அவருக்கு நன்றி தெரிவித்தேன். நீங்கள் எனக்கு சால்வை கொடுத்தது மிகவும் நல்லது. இல்லையென்றால் இந்த குளிரில் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்திருக்கும் என்று சொன்னேன். அவரும் சிரத்த சிரித்தபடியே, அப்படி ஒன்றுமில்லை, ஒருவருக்கொருவர் உதவுவது நம் கடமை. எனக்கு உதவுவது எப்பொழுதுமே பிடிக்கும் என்று சொன்னார். அவருடைய குணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் நான் அவரிடம் அவருடைய பெயர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் என்னுடைய பெயர் கௌதம் என்று பதிலளித்தார். என் பெயர் ஆர்த்தி என்று நானும் பதிலளித்தேன். அவர் சிரித்தபடியே, ஆஹா, அருமையான பெயர் என்றும் பதிலளித்தார். நான் சற்று புன்னகைத்து நன்றி என்று சொன்னேன். நாங்கள் மிகவும் அருகில் அமர்ந்திருந்தோம். சுற்றியுள்ளவர்கள் எங்களை பார்த்தால் கணவன் மனைவி போல நினைத்தார்கள். கௌதமும் சொன்னார், எனக்கு பேருந்தில் பயணம் செய்ய பழக்கமில்லை.
நான் எப்போதும் ரயிலில்தான் பயணம் செய்வேன். ஆனால் இன்று முதன்முறையாக பேருந்து பயணிக்கிறேன். எனக்கு பேருந்து பயணம் மிகவும் சலிப்பைத் தரும் என்று அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார். நானும், அப்படியா, எனக்கு பேருந்தில் பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும் என்றேன். பிறகு அவர் தன் சட்டை பையிலிருந்து ஒரு மொபைலை எடுத்து பார்த்து, இப்போது 2 மணி ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி மும்பையை அடையப் போகிறது என்றார். அவருடைய முகத்தில் லேசான சோர்வு தெரிந்தது. இருப்பினும் அவர் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். அவர் மொபைலில் பாட்டு போட்டு கேட்க ஆரம்பித்தார். சிறிது நேரம் பாட்டு கேட்ட பிறகு அவர் என் பக்கம் திரும்பி, ஆர்த்தி, எனக்கு வண்டியின் மெல்லிய சத்தம் கேட்டதுமே தூக்கம் வர ஆரம்பித்து விட்டது என்றார். நான் ஜன்னலில் தலை வைத்து படுத்திருந்தாலும் கௌதம் என் அருகில் இருந்ததாலும் எனக்கு ஒருவிதமான பாதுகாப்பு மற்றும் அமைதியும் கிடைத்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு வண்டி மும்பையை அடைந்தது. அவர் மெல்லிய குரலில் எனக்கு அழைப்பு விடுத்து எழுப்பினார். ஆனால் என் தூக்கம் மிகவும் ஆழமாகவும் இருந்ததால் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. பிறகு அவர் மீண்டும் சத்தமாக ஆர்த்தி என்று வேகமாக எழுப்பினார். நான் வேகமாக எழுந்து கொண்டேன். அவர் முகத்தில் ஒரு இனிமையான புன்னகை இருந்தது. அவர் மன்னிக்கவும், ஆனால் மும்பை வந்துவிட்டது. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தீர்கள். அதனால்தான் எழுப்பினேன். இல்லையென்றால் உங்கள் நிறுத்தம் தவற வெட்டிப்பட்டிருக்கும் என்று கூறினார். நான் அவரை பார்த்து சிரித்தவாறே, நன்றி, நீங்கள் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பியது நல்லது. இல்லையென்றால் எனக்கு நிஜமாகவே சிரமமாக இருந்திருக்கும் என்று சொன்னேன். அவர் என்னிடம் நீங்கள் எங்கே இறங்க வேண்டும் என்று கூறினார். நானும் ஆரம்பத்திலே எதுவும் மௌனமாக இருந்து பதிலளிக்கவில்லை. பிறகு கௌதம் தானே என்று பதில் கூறியவாறு சற்று அவருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க துடித்தேன். அதன் பின்பு நான் தாதர் நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் என்று சொன்னேன். இதை கேட்டு அவர் சற்று அதிர்ச்சி அடைந்து, உண்மையிலுமா என்றார். நானும் சிரித்தபடி பதிலளித்தேன். ஆமாம், உண்மையில்தான், எனக்கும் அங்கேதான் இறங்க வேண்டும் என்றார். இப்போது எனக்கும் எங்கள் பயணம் இப்படி ஒரே மாதிரியாக இருந்தது என்று சற்று விசித்திரமாக இருந்தது. இரவு சுமார் 4 மணி அளவில் பேருந்து பாதர் நிறுத்தத்தில் நின்றது. நாங்கள் இருவரும் கீழே இறங்கினோம். சுற்றிலும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. சாலையில் சில வள்ளிகள் மட்டுமே தெரிந்தது. நான் இங்கிருந்து ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவு செய்தேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆட்டோ கிடைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. கௌதம் இன்னும் என் அருகில் நின்று கொண்டிருந்தார். நீங்கள் எங்கே போக வேண்டும்? உங்கள் குடியிருப்பு எது என்று கேட்டேன். அவர் இல்லை, என் வீடு இங்கிருந்து அருகில் தான் பக்கத்தில்தான் உள்ளது. ஆட்டோ கிடைக்கும் வரை நான் உங்களுடன் தங்கியிருக்கிறேன், அவ்வளவுதான் என்று பதிலளித்தார். அவருடைய இந்த செயல் அவர் மீது எனக்கு பெரும் மரியாதையை அதிகரித்தது. நான் அவரை பார்த்து புன்னகைத்தவாறே நன்றி என்று சொன்னேன். இப்போது கிட்டத்தட்ட 4:30 மணி ஆகிவிட்டது. ஆட்டோவும் கிடைக்கவில்லை, வேறு வாகனமும் கிடைக்கவில்லை. பிறகு அவர் ஆர்த்தி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வருகிறீர்களா? என் வீடு இங்கு அருகில்தான் உள்ளது. மேலும் இரவு நேரம் அதிகமாகிவிட்டது. இங்கு அதிக நேரம் தங்குவது எனக்கு பாதுகாப்பாக தெரியவில்லை என்று சொன்னார். நானும் சிறிது நேரம் யோசித்தேன். அவர் சொல்வது சரியாகவும் பட்டது. ஆனால் அவருடைய நடத்தையும் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் மீது நம்பிக்கை வைத்து சரி போகலாம் என்று சொன்னேன். நாங்கள் இருவரும் அவரவர் பைகளை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினோம். பாதையின் அமைதியில் நாங்கள் இருவரும் அதிகமாக பேசவில்லை. ஆனால் அவருடன் நடந்து சென்றதில் எனக்கு நிம்மதி கிடைத்தது. சிறிது நேரம் நடந்த பிறகு நாங்கள் ஒரு சாதாரண வீட்டின் முன் சென்றடைந்தோம். அவர் தன் சட்டை பையிலிருந்து சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே சென்றோம். அவருடைய வீடு பெரியதாக இல்லை. ஆனால் 2 அறைகள் கொண்ட சிறிய சுத்தமான வீடாக இருந்தது. அவர் ஆர்த்தி, என் வீட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன் என்றார். நானும் சற்று புன்னகையுடன் நன்றி என்று சொன்னதோடு புன்னகையோடு உள்ளே நுழைந்தேன். அவர், நான் இங்கு மிக குறைவான நேரமே தங்குவேன். என் வேலை டெல்லியில்தான் அதிகம் இருக்கிறது. அதனால்
சில நாட்கள் டெல்லியிலும் சில நாட்கள் இங்கும் இருப்பேன் என்று தெரிவித்தார். நான் கௌதம், இங்கே வீடு அருமையாக உள்ளது, மிகவும் சுத்தமாக உள்ளது என்று கூறினேன். அவரும் நன்றி என்று தெரிவித்தார். ஆர்த்தி, நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள், நான் சோஃபாவில் படுத்துக் கொள்கிறேன் என்றார். நானும் உடனே இல்லை இல்லை, நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள், நான் சோஃபாவில் படுத்துக் கொள்கிறேன் என்றேன். அவர் உறுதியாக அது நடக்காது, நீங்கள் என் வீட்டின் வந்த விருந்தாளி என்றார். நான் தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்கள் படுக்கையில் படுக்கவில்லை என்றால் எனக்கு நன்றாக இருக்காது என்று சொன்னேன். கௌதம் என்னை அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். நாங்கள் இருவரும் அவரவரிடத்தில் தூங்கினோம். பயணத்தில் சோர்வு அதிகமாக இருந்ததால் எனக்கு விரைவில் தூக்கம் வந்துவிட்டது. அந்த இரவின் பேச்சுக்களும் அவருடைய பண்பான குணமும் என் மனதில் ஒரு தனிப்பட்ட அன்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் கண் விழித்தபோது சுற்றிலும் பார்த்தேன். எதிரே சுவரில் ஒரு கடிகாரம் தொங்கிக் கொண்டிருந்தது. நேரம் காலை 9 மணி ஆகியிருந்தது. கௌதம் எழுந்து வீட்டின் சிலர் சுத்தம் செய்யும் வேலைகளை செய்து கொண்டிருப்பதைக் கண்டேன். வீட்டில் லேசான அழுக்கு இருந்தது. அதை அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து குட் மார்னிங் என்று சொல்லி குளியறையை நோக்கி சைகை காட்டினார். நான் குளியலறைக்கு சென்றேன். அங்கே கோல்கேட் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து பிரஸ் செய்தேன். நான் புத்திரட்சியுடன் வெளியே வந்தபோது அவர் என்னை பார்த்து சிரித்தவாறே கேட்டார். ஆர்த்தி, நீங்கள் டீ குடிப்பீர்களா அல்லது காபி குடிப்பீர்களா என்று கேட்டார். நானும் டீ குடிப்பேன் என்று சொன்னேன். அவர் உடனடியாக ஒரு அருமையான டீ தயாரித்தார். உண்மையில அந்த டீ ரொம்ப நல்லா இருந்தது. நானுமே டீ ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இப்போது நான் செல்ல வேண்டும். நேற்று இரவு உங்கள் வீட்டில் எனக்கு தங்க இடம் அளித்ததற்கு மிகவும் நன்றி கௌதம் என்று சொன்னேன். அவரும் சிரித்தவாறே, அப்படி ஒன்றுமே இல்லை, நீங்கள் இங்கு தங்கியது எனக்கு மகிழ்ச்சி என்றார். நான் அவருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்தேன். நான் புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தபோது நானும் விதி என்று ஒன்று இருந்தால் நாம் மீண்டும் கண்டிப்பாக சந்திப்போம் என்று சொன்னேன். அவரும் சிரித்துக்கொண்டே ஆமாம் நிச்சயமாக என்றார். நான் எனக்கு உங்கள் நம்பர் கிடைக்குமா என்று கேட்டேன். அவரும் நிச்சயமாக என்றார். அவர் எனக்கு நம்பரை கொடுத்தார். எனக்கு அவர் மீது ஒரு வித்தியாசமாக அன்பு உருவாக ஆரம்பித்தது. என் கணவரைத் தவிர வேறு எந்த ஆணுக்காகவும் நான் என் மனதில் இடம் கொடுத்ததில்லை. ஆனால் கௌதம் எனக்கு கொடுத்த அன்பால் என் மனதில் அவருக்கென்ற ஒரு இடம் கொடுத்தேன். நான் 2 நாட்களுக்குப் பிறகு கௌதமுக்கு தொலைபேசி செய்தேன். அவரிடம் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் நான் இன்று வீட்டில்தான் இருக்கிறேன், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். உங்கள் நினைப்பு வந்ததால் தொலைபேசி செய்தேன் என்று நானும் சொன்னேன். அவரும் சிரித்துக்கொண்டே சரி பிறகு சந்திப்போம் என்றார். நான் என் வீட்டில் அருகில் உள்ள பூங்காவில் சந்திப்பதாக திட்டமிட்டேன். அங்கே கௌதமை வர சொன்னேன். நான் குறித்த நேரத்திற்கு சற்று முன்னதாகவே பூங்காவை அடைந்தேன். சிறிது நேரம் கழித்து கௌதமும் வந்தார். அவரை கண்டதும் என் இதயம் சற்று வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏனெனில் அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். அவர் சிரித்தவாறே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நானும் சிரித்துக்கொண்டே நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். பிறகு நாங்கள் பூங்காவில் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அவர் ஆர்த்தி, நீங்கள் தனியாகவா வசிக்கிறீர்கள் என்று கேட்டார். நானும் ஆமாம் என்று தனியாகத்தான் வசிக்கிறேன் என்று சொன்னேன். என் கணவர் டெல்லியில் இருக்கிறார். ஆனால் அவர் எனக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டார் என்று சொன்னேன். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் அவரிடம் சொன்னேன். அவர் என் கதையை கேட்டு அமைதியாக இருந்தார். அவருடைய முகத்தில் துக்கமும் அனுதாபமும் தெளிவாக தெரிந்தது. பேசிக் கொண்டிருக்கும் போதே 3 மணி ஆனபோது நான் கௌதமிடம் இன்று நீங்கள் எங்கே சாப்பிடப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் அடடா, நான் இதுவரை எதுவும் முடிவு செய்யவில்லை என்று பதிலளித்தார். நான் அப்படியானால் இன்று என் வீட்டிற்கு வாருங்கள் என்று சொன்னேன். அவர் சிரித்துக்கொண்டே சரி மாலையில் வருகிறேன் என்றார். அதன் பிறகு நாங்கள் ஒருவருக்கொருவர் விடைபெற்றோம். மாலை 7 மணி நான் அவருக்கு தொலைபேசியில் கால் செய்தேன். கௌதம், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டேன். அவரும் ஆமாம் நிச்சயமாக வருகிறேன் என்றார். கௌதம்
என் வீட்டிற்கு வந்தார். நான் அவரை வரவேற்றேன். மேலும் நான் ஏற்கனவே சமைத்து விட்டதாக தெரிவித்தேன். பிறகு நாங்கள் ஷார்ட்ஸ் ஃபிரின்ஸை சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்ட பிறகு நாங்கள் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். திடீரென கௌதம், நீங்கள் இந்த சேலையில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றார். அவருடைய இந்த பாராட்டை கேட்டு நான் சிரித்து, ஓ உண்மையிலுமா என்று சொன்னேன். பிறகு உரையாடலின் போது நான் என் மொபைலை எடுத்து கௌதமிடம் எனக்கு மொபைலில் போன் வந்தால் சத்தம் சரியாக கேட்கவில்லை. என் போனில் ஏதோ பிரச்சனை இன்று இருக்கிறது. அவர் போனை என்னிடம் கொடுங்கள், நான் சரி செய்து விடுகிறேன் என்றார். அவர் என் போனை சில நொடிகளில் சரி செய்து விட்டார். இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் அருகில் அமர்ந்திருந்தோம். கௌதம் சொன்னார், ஆர்த்தி, அன்று நீ என்னுடன் பயணம் செய்தபோது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்றார். நான் எனக்கு அவரை பற்றி தெரிந்தவரை அவருடைய குணமும் அன்பும் என்னை அவர் பக்கமே கொண்டு சென்றது. சிறிது நேரம் கழித்து நான் அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான தயக்கத்தையும் கவலையும் நான் கவனித்தேன். கௌதமும் சொன்னார், ஆர்த்தி, எனக்கு உங்களை மிகவும் பிடித்துள்ளது என்று சொன்னார். அவருடைய குரலில் உண்மை இருந்தது. அவருடைய முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. நான் லேசாக சிரித்துக்கொண்டே, கௌதம் உண்மையை கூற வேண்டுமானால் எனக்கும் உங்களை பிடித்திருக்கிறது என்று சொன்னேன். அவரும் உண்மையிலுமா என்று கேட்டார். பிறகு நான் பேசாமல் எங்களுக்காக டீ தயாரித்தேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே டீ குடிக்க ஆரம்பித்தோம். டீ குடிக்கும் போதே கௌதம் லேசாக சிரித்துக்கொண்டே நன்றி என்றார். நான் சற்று ஆச்சரியப்பட்டேன். எதற்காக என்று சிறிது நேரம் கழித்து கௌதம் கிளம்ப தயாரானார். ஆனால் அவரை போக விடாமல் நான் என்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்று மிகவும் சந்தோஷமான முறையில் இருந்தோம். ஆர்த்தி, நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டார். நானும் ஆம் என்று தலையசற்றேன். ஆனால் அவர் சென்ற பிறகு என் மனதில் பல எண்ணங்கள் வர ஆரம்பித்தன. கௌதமின் அன்பும் அக்கறையும் என் மனதில் அவருக்காக ஒரு தனி இடத்தை கொடுத்திருந்தது. அவர் ஒருபோதும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று நான் நம்பினேன். 2 நாட்களுக்குப் பிறகு கௌதமிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் குரலில் மகிழ்ச்சி இருந்தது. அவர், ஆர்த்தி, இன்றைக்கு மாலை என் வீட்டிற்கு வருகிறீர்களா? எனக்கு நாளை விடுமுறை, நாம் நிதானமாக பேசலாம், சாப்பிடலாம் என்றார். அவருடைய இந்த பேச்சு என்னை சிறிது நேரம் யோசிக்க செய்துவிட்டது. ஆனால் என் மனதில் இருப்பதை சொல்வதற்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் முடிவு செய்தேன். அவர் என்னுடன் வாழ தயாராக இருக்கிறாரா என்று நான் அவரிடம் கேட்க வேண்டியிருந்தது. மாலையில் நாங்கள் சந்திக்கவிருந்தோம். அந்த நேரத்தில் கௌதமிடம் திருமணத்தைப் பற்றி பேசப் போகிறேன். இது எனக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அவருடைய பதிலை பொறுத்து என் வாழ்க்கையின் அடுத்த பயணம் அமையவிருந்தது. அவருடைய உண்மையான எண்ணத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த கேள்வியை அவரிடம் எளிதாக கேட்டேன். மறுநாள் நான் கௌதம் வீட்டிற்கு சென்ற பிறகு எந்த தயக்கமும் இன்றி, கௌதம், நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டேன். அதற்கு கௌதம், ஆர்த்தி, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன்னை திருமணம் செய்ய முழு சம்மதம் என்றான். அதன் பிறகு நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று என் கணவருக்கு விவாகரத்து கொடுத்து என்னை உண்மையாக நேசித்த கௌதமை திருமணம் செய்து கொண்டேன். இப்போது எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது எங்களுக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. வாட்சிங்.